நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பசுபதிநாதர் பெயரை கூறுவதை பாபம் என எண்ணப்படும் உனது தந்தையின் மாளிகையில் பொங்கி பிரவாகிக்கும் உனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியவர் எவரும் இல்லை சத்தி, எவரும் இல்லை. தாமும் இல்லையா? மாதங்கி, சற்று நில்லுங்கள். என்னை பிரிந்து செல்ல வேண்டாம். தம்மை அன்று என்னை நன்கு அறிந்தவர் வேறு எவரும் இல்லை. நில்லுங்கள். என்னை தவிப்பில் ஆழ்த்திவிட்டு செல்ல வேண்டாம். எனது மனதில் காதல் விருட்சம் வேர் விட்டதை எவரிடமும் நான் பகர இயலாது. ஈசன் எனது சுவாசத்தில் கலந்து விட்டார் மாதங்கி. நிலை அறிந்திருந்தும் சிலை போல நின்றிட இயலவில்லை. இருப்பினும் அதற்கு இப்படி ஒரு தண்டனையா? என்றும் தமது மொழியில் அன்பு கலந்திருக்கும் என் உள்ளத்தின் துயரை அகற்றிடுமே. எனில் உருவாக்குவோமா ஒரு காதல் வண்ணம்? நீ மையலில் சிக்கொண்டிருக்கிறாய். பின் இப்பாராமுகத்திற்கு காரணம் என்ன? இல்லை மாதங்கி, தமது துணை எனக்கு தேவை. இங்கு தாம் மாத்திரமே எனது உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். தம்மிடம்தான் உள்ளத்தில் உறையும் உண்மையை ஒழிக்காமல் வெளியிட இயலும். விதிகளின் எல்லையை நான் கடந்து விட்டேன். கடந்த எல்லைக்குள் இனி கால் பதிக்க இயலாது. தட்சன் புதல்வி தாட்சாயினியாக இயலாது. இத்தகு நிலையில் தாம் எனக்கு துணை நின்று என்னை காக்காமல் போனால் என்ன செய்வேன் நான்? தாங்களே கூறுங்கள். உன் விழிகளில் ஒளியாக தெரிகிறார், உன் வார்த்தைகளில் ஒலியாக துணிக்கிறார். அவர்தான் உனது இதயம் வென்றவர். என் செய்வது சதி? உன் மீது நான் கொண்ட அன்பினால் உன் அன்பை அன்று எனக்கு ஏதும் தென்படுவதில்லை. நீ காதல் வயப்பட்டதால் நான் குரோதம் கொள்ளவில்லை. எனினும் வருத்தம் கொள்கிறேன். ஏனெனில் இன்று நீ கடந்து செல்ல துணிந்த எல்லையின் பின்னே துன்பங்கள் மாத்திரமே வியாபித்திருக்கும். அதை கண்டு நான் இன்பம் கொள்ள இயலாது சதி. சதி, நீ மையல் கொண்டிருப்பவர் வைராக்கியம் கொண்டவர். அவ்வைராக்கியத்திடம் உன் காதல் ராகம் எடுபடுமா? அவரிடம் மையல் கொண்டால் கிடைப்பது தொல்லைகள் மாத்திரமே. மையல் கொள்ளாவிடில்
எனது வாழ்வே பொய்யாகிவிடும். காதல் வெப்பம் தகித்திடும் என்று எச்சரித்தேனே. நீ கொண்டுள்ள மையலின் விளைவுகளை நன்கு அறிந்ததால் தான் நான் அவ்வாறு கூறினேன். விளைவுகளை குறித்து நான் சிந்தித்தால்தான் அதன் வீரியத்தினை நான் உணர்வது சாத்தியம். எனினும் என்னை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்த பின்னர் அற்ப விளைவுகளை குறித்த ஆதங்கம் ஏன்? நான் நானாக இல்லாத நிலையில் என்னுள் எப்படி அச்சம் உண்டாகும்? இதுவே உன் நிர்ணயமாயின் என் துணை உனக்குண்டு. உன் மையலின் முடிவினை நான் கூற இயலாது. எனினும் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட இயலும். நீ பெரும் ஆபத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளாய். ஆபத்தா? அதை குறித்த அச்சம் எனக்கில்லை. ஆபத்தினின்று காக்கத்தானே ஆபத்பாந்தவர் தோன்றினார். மீண்டும் ஓர் சந்திப்பு நிகழ வலிந்து நான் ஆபத்தை அரவணைப்பதில் பிழை என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரஜாபதி தக்ஷன் வருகை தரவில்லையே. உண்மைதான் மகரிஷி, இம்மட்டும் வந்திருக்க வேண்டுமே. இது குறித்து மகரிஷி பிருகு அறிந்திருக்க வேண்டும். அவரிடம் விவரம் வினவுகிறேன். மகரிஷி, பிரஜாபதி இங்கு தென்படவில்லையே. பிரஜாபதி தக்ஷர் ஒரு அவசிய பணி நிமித்தம் சென்றுள்ளார். அது மகாசபை ஆலோசனையை காட்டிலும் முக்கியமானதா? காசியபரே, அதை பற்றி நான் ஏதும் அறியேன். இனி எப்போது திரும்புவார்? மகாசபை ஆலோசனை துவங்கும் முன்பு. பிரஜாபதி திரும்பும் முன்னர் மகாதேவரது ஆசனத்தை அலங்கரிக்கிறேன். ஈசன் இவ்வாலோசனையில் பங்கேற்பது உலகங்களுக்கும் மகத்துவம் வாய்ந்தது. ஆகையினால் அவரது ஆசனத்திற்கும் ஒரு மகத்துவம் அவசியம். அவருக்கான ஆசனத்தை அலங்கரிப்பதற்கு தம்மில் சிலரது உதவி எனக்கு தேவை. பிற விருந்தினர்கள் இவ்விடம் வந்து சேரும் முன்னர் எண்ணியது ஈடேற வேண்டும்.
கூறுங்கள் மகரிஷி அத்ரி, ஆசனத்தில் குறைகள் ஏதுமில்லையே? மகரிஷி ததிசி ஈசன் வெளித்தோற்றத்தை காண்பவர் அல்ல. இவ்வலங்காரத்தில் அவருக்கு தமது சிரத்தையும் பக்தியும் மாத்திரமே புலப்படும். அது சத்தியம். வெகு சிறப்பு மகரிஷி. மகாதேவரால் இவ்வரவேற்பினை என்றும் மறக்க இயலாது. மகிழ்ச்சி. காஷ்யபர் அசத்தியங்கள் உரைப்பதில்லை. தம்மைப் போலவே எமது தரப்பிலும் ஏற்பாடுகள் உள்ளன. இம்மகாசபை ஆலோசனையினை மகாதேவர் என்றும் மறக்க இயலாது. இவ்வாலோசனையில் பங்கேற்க ஈசனுக்கு அழைப்பு விடுத்தமைக்கு தமக்கு எனது கனிவான வணக்கங்கள். இத்தருணத்திற்காக நான் காத்திருந்த காலம் எண்ணில் அடங்காது. இன்று என்னை மரணம் தழுவினாலும் இவ்வாலோசனை பூர்த்தி அடையும் மட்டும் அது காத்திருக்கத்தான் வேண்டும். ஏனெனில் இன்று நிகழவிருப்பது யாதாயினும் அது கற்ப கோடி ஆண்டுகள் சிருஷ்டியின் நினைவில் நிலைத்திருக்கும். இந்நிகழ்விற்கு அடித்தளமிட்ட பெருமை தமதே. இன்று மகத்துவம் பெற்றீர்கள். தம்மை உணரத் தவறினேன். அப்பிழையை தயங்காமல் ஏற்கிறேன். இதற்கு முன்பு தம்மிடம் தமது உள்ளம் வேதனை கொள்ளும் வகையினில் எளியவன் ஏதேனும் கூறியிருந்தால் அத்தகு செயலுக்கு தம்மிடம் தலை தாழ்த்தி மன்னிப்பு வேண்டுகிறேன். பிழை இழைக்காதவர் எவரும் இல்லை ரிஷி ததிசி. தங்களுக்கு நான் நன்றியுடையவன். மகாசபை ஆலோசனையில் மகாதேவரையும் பங்கேற்க சம்மதிக்க வைத்தது தாங்கள் அல்லவா? இல்லையெனில் எனது நோக்கமானது என்றும் பூர்த்தி அடைந்திருக்க வாய்ப்பில்லை. இவ்வாசனம் இன்னும் முழுமை பெறவில்லையே. இதனை வில்வ இலைகளினாலும் தாமரை மலர்களினாலும் அலங்கரியுங்கள். அவை மகாதேவரின் மனதிற்கு பிரியமானது. அதை காணும் மகாதேவர் உருகி மனம் மகிழ்வார். சரிதானே ரிஷி ததிசி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
தமது வருகையை நான் எதிர்பார்த்திருந்தேன். நமது முந்தைய சந்திப்பு திட்டமிடாதது. ஆனால் இன்றைய சந்திப்பு என் மனதில் வரித்தது. ஏன் வந்தாய்? தக்ஷன் மகள் தாட்சாயினியை இவ்விடம் இழுத்தது எது?